பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்தியாவோட நிலத்தோற்றங்கள் அந்த டிஸ்டன்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புக்கில் பார்த்தீங்கன்னா நிறையா நம்பர்ஸாக இருக்கும், ஆனால் மனப்பாடம் பண்ணுறது ஈஸி. நான் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் வடக்கு தெற்கு இதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். அதாவது இப்போ ரன்னிங் ரேஸ் ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், 321 கோன்னு சொல்லுவாங்களா, அப்போ கோவுக்கு பதில் 4ன்னு வச்சுக்கோங்க. 3214 அப்படின்னு சொன்னோடனே காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை ஓடிடுவாங்க வடக்கு தெற்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கிழக்கு மேற்கு எவ்வளோனா 2933 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்கும். கிழக்கு மேற்கு 2933. சரியா? அடுத்து பாருங்கள், கடற்கரை இந்தியாவோட கடற்கரை தீவு கூட்டங்களோட சேர்த்து எவ்வளோ அப்படின்னா 7516.6. இது 7517ன்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் ஓகே தான். சரிங்களா? 7516. இதுவே பங்களாதேஷோட பார்டர் எவ்வளோ அப்படின்னா 4156. இந்த நடு நம்பரை திருப்பி போட்டு முன்னாடி 4 போட்டிங்கன்னா பங்களாதேஷ் பார்டர் வந்துடும். அப்போ கடற்கரை தீவு கூட்டங்களோட சேர்த்து 7516.6. பங்களாதேஷ் 4156. சரியா? இது 7516, இது 4156 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கடற்கரை தீவு கூட்டங்கள் அல்லாமல் எவ்வளோ அப்படின்னா 6100. இந்த தீவு கூட்டங்கள் எல்லாம் சேர்க்காம இந்த கடற்கரை டிஸ்டன்ஸ் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600. சரியா? அதே கம்மியான பார்டரை பகிர்ந்துக்கிறது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 106. இந்த ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டு திருப்பி போட்டிங்கன்னா 106 வந்துடும். சரியா? அப்போ கடற்கரை தீவு கூட்டங்கள் அல்லாமல் 600. ஆப்கானிஸ்தானோட நில எல்லை 106. இதுவே இந்தியாவோட நில எல்லை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இங்கேருந்து இந்த பார்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15200. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.